என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு செபியிலேருந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துருவோம். ஏற்கனவே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இந்தியர்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஏன்னா இங்கே லீகல் ஃபார்ம் ஆஃப் கேம்பிளிங் இந்தியாவில் கிடையாது. இதை நிறைய பேர் ஒரு கேம்பிளிங்காக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் செபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வேலை செய்தான்றது அப்பாற்பட்ட விஷயம். இது நடுவில் என்ன ஆச்சு, இந்த ஜேன் ஸ்ட்ரீட் மாதிரி ஆளுங்களாம் அது இன்ஜெக்ஷன் ஸ்டோரின்னு சொன்னாங்க. திடீர்னு 200 பாயிண்ட் இறக்க வேண்டியது, திடீர்னு 200 பாயிண்ட் ஏற்ற வேண்டியது. ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணி மார்க்கெட்டை ஒரு வழியாக கந்தல் கோலம் பண்ணி இதனால் ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகி நிறைய ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வால்யூம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50-60% இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேன் ஸ்ட்ரீட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேன் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் டெரிவேட்டிவ் வால்யூம் ஒரு 1/3 குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ செபி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செபி லுக்ஸ் டு எக்ஸ்டெண்ட் டென்யூர் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை டென்யூர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அது ஏற்கனவே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸ் எல்லாமே ஃப்யூச்சர்ஸில் 3 மாதம் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், ஃபாலோயிங் மந்த். இது ஜூலைனா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதம் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸுக்கும் அதே 3 மாதம்தான். ஆனால் இண்டெக்ஸுக்கு மட்டும் 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், அதுக்கப்புறம் 18, 24, 30, 36ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் போகும். நிஃப்டியாக இருந்தால், பேங்க் நிஃப்டியாக இருந்தால் 1 வருஷம் வரைக்கும் போகும். ஸோ இப்படி தான் இருக்குது. இது நடுவில் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரில. இன்னும் கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே இந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் பற்றி பேசுகிற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி, ரிவார்டும் கம்மி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் செபியில் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது 9 மந்த்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பைரி 9 மந்த்துக்கு கீழே இருக்கணும். 9 மந்த்துக்கு மேலே எக்ஸ்பைரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜின் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு டிட்டரண்ட்டு. அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஆப்ஷன்லேயும் கொஞ்சம் லிக்விடிட்டி கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இப்போ செபியா என்ன சொல்கிறாங்க, லாங் டேர்ம் டெரிவேட்டிவ்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அது டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. லாங் டேர்ம் டெரிவேட்டிவ்னால் என்ன, லாங் டேர்ம்னா என்ன டெஃபினிஷன், அது எதுவுமே கொடுக்கல. அமெரிக்காவில் லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் லீப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு டெஃபினிஷன் இருக்குது. லீப்ஸ்ன்னு சொன்னால் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரிங் மோர் தென் 1 இயர் அவே, 1 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் டைம் பீரியட். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் லீப்ஸ். அதுக்கு கீழே இருந்தால் ஆப்ஷன்ஸ். இங்கே செபி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய திங்கிங் என்ன அப்படின்றது தெரியாது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செபி எய்ம்ஸ் டு டீப்பன் த ஈக்விட்டி மார்க்கெட், ஃப்ளாக்ஸ் கன்சர்ன் ஓவர் டெரிவேட்டிவ் ஃப்ரென்சி. ஷார்ட் டேர்ம் டெரிவேட்டிவ்ஸில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் டெரிவேட்டிவ்ஸ் தடுக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுற சில விஷயங்கள் அது அது கரெக்டான அப்ஜெக்டிவை நோக்கி போகுதா இல்லை மற்ற சிலரையும் பாதிக்குதா? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்ஜின் 2% இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு 2% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனால் தப்பு இல்லை. ஏன்னா இன்ட்ராடே ஸ்பெக்குலேஷன், பியூர் ஸ்பெக்குலேஷன், ஸ்பெக்குலேட்டர்ஸ்க்கு மார்ஜின் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஆனால் யாரோ ஒருத்தர் 1 மாதத்துக்கு முன்னாடி பொசிஷன் எடுத்திருப்பார், அந்த பொசிஷன் இவர் கேரி பண்ணுவார். எக்ஸ்பைரி டே வரைக்கும் அதை கேரி பண்ணணும்னு நினச்சாக்கா அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அவருக்கு 2% எக்ஸ்ட்ரா மார்ஜின் வருது. இன்ட்ராடே பிளேயருக்கு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு பண்ணக்கூடாது. ஆனால் பொசிஷனல் ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடர் எல்லாருக்குமே இப்போ 2% எக்ஸ்ட்ரா மார்ஜின். இது ஒன்று. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் தினமும் இன்ட்ராடே பண்ணுறாங்க. அப்போ தினமும் இன்ட்ராடே பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிடையாது. அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி. ஸோ அது ஒரு டிஃபீட் த பர்பஸ். அப்போ செபி என்ன பண்ணணும்னா, இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு என்னைக்கு இன்ட்ராடே பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஆர்டர் பண்ணும்போது அது இன்ட்ராடேக்காக போடுறாரா, பொசிஷனலுக்காக போடுறாரான்னு எப்படி தெரியும்?
ஒரு இன்ட்ராடேன்னு போட்டாக்கா மார்ஜின் அதிகமாக எடுதுன்னு வச்சிங்களேன், அது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வந்து ஒரு பொசிஷனை கன்வெர்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜியில் ஒரு தீர்வு வந்து சுலபமாக காண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அகெயின் இந்த லாங் டேர்ம், ஏற்கனவே நான் சொன்னேன் 9 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பைரி இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி வாங்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணி அவங்க வாங்கக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று, இது பல தடவை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஒரு ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறாரு. அவர்கிட்ட எதுவும் மார்ஜின் மணிலாம் கேட்குறதில்ல. ஏங்க அவங்கக்கிட்ட மார்ஜின் கேட்குறதில்லன்னா, சார் 10,000 ஆப்ஷன் பை பண்ணுறாங்க, அதுதான் அவங்களுடைய மேக்ஸிமம் ரிஸ்க்கு. அதுக்கு மேலே அவங்க லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ எதுக்காக மார்ஜின் மணி வாங்கணும்? மேக்ஸிமம் ரிஸ்க்கே 10,000, அந்த 10,000 தான் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அதே இந்த பக்கம் வாங்க, ஆப்ஷன் செல்லர் அவர் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து 25,500 காலை செல் பண்ணிவிட்டு 26,500 காலை பை பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அவருடைய மேக்ஸிமம் ரிஸ்க்கே 100 ரூபா தான். அவருடைய மேக்ஸிமம் ரிஸ்க் 100 ரூபான்னு போது 100 ரூபாய்ன்ட்டு லாட் சைஸ் 75 பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா தான் அவருடைய மேக்ஸிமம் ரிஸ்க்கு. ஆனால் அவர்கிட்ட மார்ஜின் கேட்கும்போது நான் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த 7,500 உங்கள் மேக்ஸிமம் ரிஸ்க்கு ப்ளஸ் எக்ஸ்போஷர் மார்ஜின் ஒரு 37,000 சேர்ந்து 45,000 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பையருக்கு மேக்ஸிமம் ரிஸ்க்குக்கு அவ்வளோதான் பே பண்ணுறாரு. ஆனால் ஆப்ஷன் செல்லர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரிஸ்க்குக்கு மேலே இன்னொரு 37,000 கிட்டத்தட்ட அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இது லாஜிக்கே தப்பு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஆப்ஷன் செல்லிங்கை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும்னு செபி நினைக்கலாம். அதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி, ஓகே, பரவாயில்ல, தப்பு இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஸ்பெக்குலேட்டர்ஸ் கிட்ட மட்டும் அதை சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு பெரிய ஸ்பெக்குலேட்டர்ஸ் கிடையாது, ஹெட்ஜிங்காக பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கன்செஷனை கொடுக்கலாம். என்னுடைய முதல் ஒரு யோசனை என்னென்னா, லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்போஷர் மார்ஜின் சார்ஜ் பண்ணக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கேஷ் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸ் இருக்குது. அவங்க போய் ஒரு கால் செல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து 0. இருந்தாலும் அவங்களுக்கும் ஸ்பேன் மார்ஜினை வாங்குறாங்க, எக்ஸ்போஷர் மார்ஜினை வாங்குறாங்க. அதையும் எடுக்கணும். மூணாவது, டென்யூர் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு நிஃப்டிக்கு மட்டும்தான் 1 இயர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸ்டாக்ஸுக்கு கிடையாது. ஸ்டாக்ஸுக்கும் அந்த மாதிரி 1 இயர் அவே அதெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ HDFC பேங்க்கு 2,000 ரூபாயில் ட்ரேட் நடக்குது. நான் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார 3,000க்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். நான் இது HDFC பேங்க் ஷேர்ஸை நான் வாங்கிட்டு கால் ஆப்ஷன் 3,000 கால் ஆப்ஷன் 1 இயர் கழிச்சு விற்கணுன்னாக்கா, அப்போ எனக்கு ரிஸ்க் 0 தான். அது ஹெட்ஜிங், அது நல்ல ஹெட்ஜிங் அது. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கும் இந்த லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணும். நாலாவது, ஃப்யூச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்ஸ் வந்து கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், ஃபாலோயிங் மந்த். இது ஜூலைனா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதத்துக்கு தான் இருக்குது. இதே வந்து பல நாடுகளில் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட ஃப்யூச்சர்ஸ் ட்ரேட் நடக்குது. ஸோ லாங் டேர்முக்கு வாங்குறவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதில் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இவங்க இந்த லாங் டேட்டட் மெச்சூரிட்டியில் ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸு எல்லாத்தையுமே இவங்க கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாங்கனால் ஒரு நம்ம மார்க்கெட்டு நிறைய பேர் ஸ்பெக்குலேஷன்லேருந்து லெஸ் ஸ்பெக்குலேஷன், அஃப்கோர்ஸ் லாங் டேர்மில் பண்ணால் அதுவும் ஸ்பெக்குலேஷன் தான், பட் இட்ஸ் அ லெஸ் ஸ்பெக்குலேஷன். ஸோ ஹை ஸ்பெக்குலேஷன்லேருந்து மக்கள் வந்து லோ ஸ்பெக்குலேஷனுக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கு ஒரு இன்சென்டிவ் தேவைப்படுது. அந்த இன்சென்டிவ் தான் நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணலாம், லாங் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மார்ஜினை குறைக்கலாம்னா எக்ஸ்போஷர் மார்ஜினை எடுத்து விட்டுடலாம். இப்போ என்னென்னா ஸ்பேன் மார்ஜின் இருக்குது, எக்ஸ்போஷர் மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் மார்ஜின் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர் மார்ஜினை எடுத்து விட்டுட்டு வெறும் ஸ்பேன் மார்ஜின் மட்டும் வாங்கினாங்கன்னா இந்த லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸை நோக்கி மக்கள் வந்து நிறைய பேர் திரும்புவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மார்க்கெட் ஒரு நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்ப்போம், செபியில் இருக்கிற யாராவது நம்ம வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.